என்னதான் ஒரு உயர் பதவியில போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாலுமே, அவங்க பண்ணாலுமே அது தவறு அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். ஒரு சாமானிய மக்கள் தவறு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தண்டனைலாம் வாங்கி குடுக்குறாங்க. அந்த சூழ்நிலையில ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சே பல தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்த பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பல செயல்கள் செய்யறாங்க. அதனால இந்த தீபிகாவுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. என்னதான் இப்ப தீபிகா சஸ்பென்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களோட விருப்பமாவும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தையோட ஷூக்குள்ள கண்ணாடி துண்டுகள் போடுறது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய தவறா தான் கன்சிடர் பண்ணணும். விஜய், மல்லி 2 பேருமே இதை ஏன் ஈஸியா விட்டாங்க அப்படிங்கிறதே தெரியல. நேரே போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல கமிஷனர் ஆபீஸ்லயோ விஜய், மல்லி 2 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தீபிகாவுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனா விஜய், மல்லி 2 பேருமே ஒவ்வொரு சமயங்கள்லயுமே சைலண்டா போயிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம விலகிருவோம் அப்படிங்கிற மாரி தான் விஜய் சொல்றாங்க. விஜய் சொல்றதுலயுமே ஒரு பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. துஷ்டன கண்டா தூர விலகு அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொல்றாங்க. ஆனா மல்லிய பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு சமயங்கள்லயும் நம்ம அவங்களுக்கு பயந்து பயந்து நடந்துட்டோம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குழந்தை எப்படி ஸ்போர்ட்ஸ்ல கலந்துப்பாங்க அப்படிங்கிறதால நிச்சயமா வெண்பா கலந்துக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. சரி, ஸ்கூலுக்கு காம்படிஷன்ல கலந்துக்க வச்சாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கவுமே ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் வெண்பா அடம் பிடிக்கிறாங்க. வெண்பாவுக்கு இப்ப என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஒவ்வொரு சமயங்கள்லயும் அடம் பிடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால மல்லியுமே சரி ஓகே அப்படிங்கிற மாரி இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல்ல இந்த தீபிகா கேட்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே மல்லியால பதில் சொல்லவே முடியல. ஒரு தாயா அதோட வலி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி தான் மல்லி சொல்றப்ப, "உனக்கு எப்படி ஒரு தாயோட வலி தெரியும்? நீ என்ன இவள வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்தியா?" அப்படிங்கிற மாரி அவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தீபிகாவுக்கு தண்டனை கிடைக்கணும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.